வறுமை, மத வன்முறை, கும்பல் படுகொலைகள், கல்வியை கிடைக்கக்கூடிய முயற்சிகள், வேலை வாய்ப்பின்மை, இதுதான் பாஜகவுடைய இந்தியா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை, குழந்தைகளை தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு. இந்த மாடலை தான் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு பார்க்கிறாங்க. ஆனா நம்ம மக்கள் ரொம்ப உஷார். திருப்பரங்குன்ற தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மாடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கிறாங்க. தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்தில் பொங்கல் வச்சு படைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ், ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள்லாம் கேக் பிரியாணி எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க. எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நிலைக்கு தான் மதவாத அரசியல் செய்து பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்தர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட்டுக்களால் விரட்டடிப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன நாடகம் நடத்தினாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்க வித்த வேலைக்காகாது.